ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்பயுமே மண் பாத்திரம் நல்லாயிருக்கும். மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய், அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் விடணும். அப்போ ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும். நிறைய வெந்தயம் போட வேண்டாம், கசப்பாயிடும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக சின்ன வெங்காயம் போடும்போது வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாய், இதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாய் போட்டால் ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டு நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 1 போதும், இல்லைன்னா 2 தக்காளி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கலாம். இது ஈஸியாக நல்லா வதங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு 2-3 கல் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். அதையும் போட்டு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு மசாலா தூள் போடலாம். இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா, மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் தனியா தூள் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு. இது போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லெண்ணெயில் வதங்கும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் வரும். அதனால் எண்ணெயிலேயே வதக்கலாம். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன கழுவி வச்சுருக்கோன்னா பாறை மீன் வாங்கி குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் தனியாக கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வறுக்கிறதுக்கு மசாலா போட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், புளி கரைச்சி ஊற்றலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதில் கையால் வடிகட்டி இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டால் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தேங்காய் கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 3 துண்டு தேங்காய் போதும். சின்ன வெங்காயம் 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம் போட்டு அதையும் நல்லா அரைச்சி அதையும் கலந்துடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா கலந்து விடலாம். இப்போ மீன் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. குழம்பு கொதிக்க வேண்டியது தான். நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா தான் மீன் போடணும். இப்போ வறுக்கிறதுக்கும் மீன் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போடணும் ஃபஸ்ட்டே. ஏன்னா மீன் சீக்கிரம் வந்துடும், அதனால் அப்புறமா போடலான்னு விடக்கூடாது. இப்போ மீன் இந்த டைமில் நம்ம குழம்புக்கு உப்பு சரியாக இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கணும். போட்டுட்டு மீனெல்லாம் எடுத்து ஒவ்வொரு துண்டாக தனித்தனியாக போட்டுற வேண்டியதான். மீனை மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நல்லா மூடி இருக்கட்டும். மீன் ரொம்ப லேட் ஆகாது, இது ஃப்ரெஷ்ஷான மீன், அதனால் நல்லா சீக்கிரம் வெந்துடும். மீன் கொதிக்கும் போதே ஒரு வாசனை நல்லா கமகமன்னு வரும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதித்து நல்ல மணமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அது இருக்கட்டும். அப்போ நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுக்கிற மீனையும் எடுத்து நல்லா எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மறுபடியும் வெந்ததுக்கப்புறமா நல்லா எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே, பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRMA கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.